ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. இந்து பத்திரிகை நிருபரும் சுவாமி விவேகானந்தருக்கும் இடையே நடந்த உரையாடல்கள். நிருபர்: சுவாமிஜி, ஜாதிக்கும் அதன் சடங்குகளுக்குமான தொடர்பை பற்றி உங்கள் கருத்து என்ன? சுவாமிஜி: ஜாதி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அப்படியே. அவற்றின் அடிப்படை, அவற்றின் தத்துவம் மாறாது. வேதங்களில்தான் நமது மதத்தை படிக்க வேண்டும். வேதங்களை தவிர எல்லா நூல்களுமே மாறியே தீர வேண்டும். எக்காலத்திற்கும் அதிகாரம் பெற்றது வேதமே. மற்ற நூல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உரியது. உதாரணமாக, ஒரு ஸ்மிருதி ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்தலாம், மற்றொரு காலத்தில் வேறொன்று ஆட்சி செலுத்தும். மகான்கள் தோன்றியே எப்போதும் நாம் பணிபுரிய வேண்டிய பாதையை காட்டுகின்றனர். சிலர் கீழ் ஜாதியினருக்காக வேலை செய்தனர். மத்வரை போன்ற சிலர் பெண்களுக்கு வேதம் படிக்கும் உரிமையை அளித்தனர். ஜாதி போகக்கூடாது. அதை காலத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். பல்லாயிரக்கணக்கான புதிய அமைப்புகளுக்குரிய உயிர் துடிப்பு பழைய அமைப்பிலேயே உள்ளது. ஜாதியை அழிக்க விரும்புவது வடிகட்டின முட்டாள்தனம். பழையதை பரிணமிக்க செய்வதே புதிய முறை. நிருபர்: இந்துக்களுக்கு சமுதாய சீர்திருத்தம் தேவையில்லையா? சுவாமிஜி: தேவையானதுதான். அவ்வப்போது மகான்கள் முன்னேற்றத்துக்கான கருத்துக்களை அளிப்பார்கள். மன்னர்கள் அவற்றை சட்டமாக்குவார்கள். இவ்வாறுதான் இந்தியாவில் அன்று சமூக சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. இன்றும் சீர்திருத்தம் வேண்டுமானால் முதலில் சட்டத்தின் பக்கபலம் வேண்டும். மன்னர்கள் மறைந்துவிட்டனர். இன்று அதிகாரம் மக்களிடம் உள்ளது. ஆதலால் மக்கள் கல்வி பெறும் வரை, தங்கள் தேவைகளை உணரும் வரை, தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் திறமையை பெறும் வரை நாம் காத்திருந்தான் ஆக வேண்டும். சிறுபான்மையினரின் கொடுங்கோன்மை போல் வேறு கொடுமை இல்லை. லட்சிய சீர்திருத்தங்களில் நமது ஆற்றல்களை சிதறடிக்க வேண்டாம். அவை ஒருபோதும் செயலளவில் நடைபெறப் போவதில்லை. எனவே அதை விட்டுவிட்டு தீமையின் வேருக்கே செல்வோம். ஒரு சட்டசபை அமைப்பை உருவாக்குவோம். அதாவது, மக்களுக்கு கல்வி கற்பித்து அவர்களின் பிரச்சனைகளை அவர்களே தீர்க்கும்படி செய்வோம். இது நிறைவேறாத வரை லட்சிய சீர்திருத்தங்கள் எல்லாம் கொள்கை அளவிலே நிற்கும். மக்களால் உயர்வதுதான் புதிய முறை. இது செயலளவில் வர நீண்ட காலமாகும். முன்பு மன்னர்களால் ஆளப்பட்டு வந்ததால் முக்கியமாக இந்தியாவில் அதிக காலமாகும். சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.